ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேர கிச்சன் கரூர். இன்றைக்கி பிரெட் ஆம்லேட் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பிரெட் எக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த க்ரீன் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலைகள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மயானஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த எக்கை உடச்சி பார்த்தோம். இதில் எங்களுக்கு 2 மஞ்சள் கரு கிடச்சிச்சு. இந்த எக் யோக்கை எடுத்துகிட்டு நம்ம ஒயிட் மட்டும்தான் மயோனஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். 5-6 மிளகு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் மயோனஸ் பண்ணுறதுக்கு ஒரு முட்டையோட ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன். ஒயிட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 30 செகண்ட்ஸ் அடிச்சுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கேப் விட்டுட்டு திருப்பி 30 செகண்ட்ஸ் அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். திருப்பியும் பல்ஸ் மோடில் அடிச்சுட்டு ஒரு எக்கில் மைனஸ் பண்ணுறதுக்கு 50 ml ரீஃபைண்ட் ஆயில் நம்ம ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம பல்ஸ் மோடில் அடிச்சுட்டு திருப்பியும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் அடிச்சுக்கலாம். நம்மளுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் அப்பப்போ இந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணி நம்ம பல்ஸ் மோடில் அடிச்சுக்கலாம். நான் 3 டைம்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணி அடித்தப்போ எனக்கு க்ரீமி டெக்ஸ்சர் கிடச்சிருச்சு. அவ்வளோதான், மயோனஸ் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அடுத்து க்ரீன் சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 6-7 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் 1 ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பெரிய சைஸாக இருந்தால் ஹாஃப் ஆட் பண்ணிங்கனாவே போதும். இந்த க்ரீன் சட்னிக்கு நான் கொத்தமல்லி தலைகள் ஆட் பண்ணுறேன். அதை நல்லா ஃபஸ்ட்டு அலசி எடுத்துக்கலாம். அதில் இருக்க மண்ணெல்லாம் அப்போ தான் போகும். அதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். நம்ம விருப்பப்பட்டால் புதினா சட்னி கூட அரைச்சிக்கலாம். எங்களுக்கு புதினா ஃப்ளேவரை விட கொத்தமல்லி தழை ஃப்ளேவர் பிடிக்கும். நாங்கள் இந்த க்ரீன் சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் புதினா சட்னியும் அரைச்சிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். அதில் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பில் தோசை தவா வச்சுட்டு நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நெய் இல்லைன்னா எண்ணெய் இல்லைன்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம பிரெட் ஸ்லைஸ் வைக்கிறோம். பிரெட் ஸ்லைஸ் வச்சுட்டு ஒரு பிரெட் மேலே மயோனஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இன்னொரு பிரெட்டில் அரைச்சி வச்சுருக்க க்ரீன் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அழகாக இந்த பக்கம் இருக்கிறதையும் இப்படி மடித்து விட்டுட்டு 2 சைடும் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிரெட் ஆம்லேட்டில் 2 எக் இருக்கிறனால நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். சாப்பிட்டோம்னா நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லைனா ஈவினிங் குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸாகவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. Thanks for watching. Bye friends.